ஏசப்பா இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி ஏசப்பா. வார்த்தை கேட்க வந்திருக்க ராஜா, வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் வசனமே சத்தியம் பாப்பா. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல ஜீவன பிதாவே, ஆமென். யோவான் 1-5 பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேச போகிறோம். பரிசுத்த ஆவியானவர், மெசேஜோட ஹெட்டிங் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவர் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நம்ம கிட்டே இருந்தாலும் அவருடைய கிரியை எப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம வச்சுருக்க ஹெட்டிங்கில் அது என்னென்னா படிக்கும்போது அது கனெக்ட் ஆகும். யோவான் 1-5 படிப்போம். யோவான் 1-5 15 யோவான் 15 1-5 யோவான் 15. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனியிலே கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏசப்பா இதில் ஒரு ஓமையாக பேசுகிறாரு. ஸோ ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவர் தான் திராட்சை செடி, நம்ம கொடிகள். ஸோ நம்ம அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில். ஸோ பிசாசு போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம ஏசப்பா வார்த்தை மூலமாக தான் அதை நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது அவரோட வசனம். நமக்கு ரொம்ப அவர் சத்தியம் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் டெய்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி பைபிளை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ பைபிள் தான் நமக்கு வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு போஷாக்காக இருக்குது, ஆவிக்குரிய பிரகாரமான போஷாக்காக இருக்குது. அந்த டெய்லியும் பைபிள் வாசித்து அந்த வசனத்தை நம்ம உட்கொண்டு நம்ம நடக்கும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம அவரோட கனி கொடுக்க முடியும். அன்று நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை தான் ஏசப்பா இதில் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னும் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ நம்ம தனியாக பைபிளை வாசிக்காமல் தனியாக நம்ம போனோம்னா நமக்கு தோற்றுரும். நமக்குள்ளே வசனம் இல்லை, ஏசப்போட வசனம் இல்லாத பட்சத்தில் நம்ம நடக்கும்போது என்னன்னா நமக்கு சோர்ந்து போவோம், விழுந்துருவோம். டெம்ப்டேஷன் வரும்போது நமக்கு விழுந்துருவோம். ஸோ நம்ம சத்தியத்துக்குள்ளே வசனம் படித்து நம்ம அதில் நடக்கும்போது அவர் ஏசப்பா திராட்சை செடி, நம்ம கொடி, அவர் கூட நம்ம இருக்கும்போது நான் டெய்லி வசனத்தை வாசித்து அது கீழ்ப்படி நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்குது. அடுத்தது 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமாம். ஸோ டெய்லி வசனம் வாசிக்க மட்டும் இல்லாமல் அது நம்ம என்ன பண்ணணும், அது அந்த வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். ஜஸ்ட் லைக் படிச்சுட்டு போகாதபடி நம்ம அதை இதத்தில் கேட்டு அதன்படி நடக்கணும். கேட்டு அதுபடி நடக்கும்போது நம்ம ஏசப்பா கிட்ட அது மாதிரி என்ன ஏசப்பா கிட்ட கேட்கணும்னா மாம்ச பிரகாரமான சில நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்குறது நம்ம ஜபத்தை முன் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஆவிக்கேற்ற பிரகாரம் தான் இருக்கணும். சரிங்களா? மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இயேசுவின் சரீரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சரீரத்துக்கு மறித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நானும் இல்லை, நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது ஸ்பிரிச்சுவலாக தான் கேட்கணும். இது ஆவிக்கேற்ற பிரகாரமாக தான் கேட்கணும். அந்த கொடியில் அந்த திராட்சை செடியில் நம்ம கொடி ஆனாலே கேட்க மாட்டோம். ஆமாம். அவரோட சித்தத்தின்படி என்ன வேணுமோ அதை தான் நம்ம கேட்போம். அப்போ சித்தம் என்னது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஏற்ற இதுதான் நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய வரங்களை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வரங்கள். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக அது மாதிரி கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக அது கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அப்புறம் 15:10 முக்கியமான பாயிண்ட்டு. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். இப்போ நம்ம ஏசப்பா அவருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் பிரியமாக இருக்கும்? ஆராதனை பண்ணால் பிரியமாக இருக்குமா, இல்லை கோயிலுக்கு போனால் பிரியமாக இருக்குமா? ஏசப்பாக்கு என்ன பிரியம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது கேட்டால் தான் அவருக்கு பிரியும். அவர் வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும்போது மட்டும் தான் அவர் பிரியப்படுவார். மற்றபடி மற்ற பலிகளை விட கீழ்ப்படி தான் அவர் பழைய கீழ்ப்படுதல் தான் விரும்புகிறார். ஸோ ஏசப்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படினோம். வசனத்துப்படி நடக்கும்போது மட்டும்தான் ஏசப்பாக்கு பிரியமாக இருக்கும். ஸோ அதை இந்த வசனத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ
அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஏசப்பா வந்து நம்ம அவரை தெரிஞ்சுக்கொள்ள அவர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஸோ ஆதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை முன்குறிச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கும்படிக்கு அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ நம்ம வந்து கேட்குறது ஆவி பிரகாரமான காரியங்களை நம்ம கேட்கணும். அவர் அப்படி கேட்கும்போது அதை அவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது நம்ம கனி கொடுக்கணும். மத்தேயு 7:7 6:33 படிச்சிடலாமா? அது 6:33 வசனம் சொன்னீங்களே, அதை படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மத்தேயு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கேட்க நல்லாயிருக்கும். 6:33 வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம தேட வேண்டியது என்னென்னா தேவனுடைய ஆமாம். இப்போ அதுதான் அவர் சொல்கிறார், நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஸோ நம்ம கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் நம்ம கேட்போம் பரிசுத்த ஆவி. அது வரும்போது நீங்கள் போய் கனி கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குற கனியை நிலைச்சிருக்கும். ஸோ நாங்களை சூஸ் பண்ணது அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், பிதாவை நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் கனி கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குற கனிக்கு நிலைச்சிருக்கும். அதே மாதிரி ஏசப்பா நான் ஒருத்தருக்கு இல்லைன்னா அந்த கனி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு வசனம் நம்ம ஒருத்தருக்குள்ளே இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, அவங்க போய் கனி கொடுக்க முடியாது. ஸோ ஒரு புரோஜனமற்ற வாழ்க்கை அது. ஸோ நம்ம வசனத்தை ஆவியானவர் ஏசப்பா பெற்றுக்கொண்டு வசனத்துப்படி நடக்கும்போது மட்டும்தான் அது புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு புரோஜனம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறது தான் ஒரு புரோஜனமான ஒரு வாழ்க்கை. 14:16 யோவான் 14:16 ஆமென். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்னென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதான் சொன்னேன், நம்ம அவர் கேட்கும் போது அந்த ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை. அதுதான் இங்கே அகைன் அவர் சொல்லியிருக்காரு, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமீன். இப்போ மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்திய ஆவியானவருடைய எப்படி அது அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியாது. எப்படி கிரியை எப்படி இருக்குது, ஆவியானவர் உள்ளே என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியாது. பாரம்பரியமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வசனத்தை வாசித்து அதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு தெரியும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார், அவர் வந்து கிரியை செய்கிறாரு. ஸோ நமக்கு தெரியும் இந்த வசனம் மூலயமா. உலகம் அந்த சத்தியாவை அறியாமலும் காணாமலும் அறியாத அப்படின்னா பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் அறிவீர்கள். நமக்குள்ளே அவர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, அவர் வசனம் மூலமாக பேசுகிறாரு, வசனம் மூலமாக வந்து நம்ம கிரியை நடப்பிக்கிறாரு. ஸோ அதனால் நமக்கு தெரியும் அற்புதம் நடக்குது. ஸோ அதனால் அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம உணர முடியும். ஆமீன். 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ இதுதான் 16 சத்தியாவின் வரும்போது சகல சத்தியக்குள்ளே நடத்துவார். ஸோ இது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாவின் மஸ்ட்டு. ஸோ அவர் பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கணும். அந்த வசனம் மூலமாக நம்ம அவரை மனசில் வச்சுருக்கணும் ஏசப்பாவை. ஸோ வசனம் தான் சத்திய ஆவியானவர், அவர் வசனம் தான் வார்த்தை, அவர் வசனமே சத்தியம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த சத்தியத்தை நம்ம வச்சுருக்கும் போது வல்லமையாக கிரியை செய்வோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அவசியம். அவர் பெற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம அவரை அன்னதினம் வசனத்தை ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம். அதற்கு அவருடைய வசனத்தின்படி நடக்கணும், அவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். கேட்குறது அவருடைய வசனத்தின்படி அவருடைய நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அதுவும் அல்லாமல் அன்றைக்கான தேவைகளும் நமக்கு கிடைக்கும், நித்திய ஜீவனும் கிடைக்கும். அவரோட வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியம் தான், அந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அவர் வசனமே சத்தியம், உங்களுடைய வசனத்தால் அவர் பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வசனமே சத்தியம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus.